பேக்கரினா எங்கடா போகுது? விலைவாசில ஏறி போச்சு. கட்டுப்பாடே ஆக மாட்டேதுடா. ஏன் பாண்டியில ஒரு கடை இருக்கு தெரியாத வெளியனூர் கிட்ட? அப்படியா? எனக்கு தெரியாதுடா. ஹோல்சேல்ல சீப்பான பிரைஸ் தராங்க. நீ வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அல்லலாம் அந்த கடைக்கு போனா. அப்போ உடனே போலாம், வாடா. நான் கூட்டு. இந்த கடை வந்து லொக்கேட் ஆயிருக்க இடம் பாத்தீங்கன்னா வில்லியனூர் அப்போலோ மெடிக்கல் பக்கத்துல ஒரு சந்து வரும். அந்த சந்துல 7th பில்டிங். நம்ம கடை பேர் வந்து ராம் எசன்ஸ் மார்ட். நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ராடக்ட், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோல்சேல் பிரைஸ்ல பெஸ்டா கிடைக்கும். கேக் போடுறியா பேக்கரியில? ஆமாண்டா. அப்ப நீ கேக் போடுறனா உனக்கு கேக் ஐட்டம்ஸ் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. இங்க பாத்தியா, இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு? ப்ளூபெர்ரி இருக்குது, பைனாப்பிள், நியூட்ரல், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு ஹோல்சேல் ரேட்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த கடை மோஸ்டா யாருக்குமே தெரிய மாட்டேது. சோ இது மட்டும் இல்லாம நீ என்னென்ன போடுற, பஃப் பிஸ்கெட்னா போறதா அதுக்கு தேவையான டால்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க பல்கான குவான்டிட்டியில ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு வராங்க. தென் சமோசா, பப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னாலும் போடுறோம்ல, அப்போ உனக்கு கண்டிப்பா என்ன தேவைப்படும்? சாசஸ் தேவைப்படும். இங்க பாரு, மயனஸ் இருக்குது, ரெட் சில்லி சாஸ் இருக்குது, சில்லி சாஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம பர்கர் பீஸா இன்ட்ரடியூஸ் பண்ணல, அப்ப அதுக்கு தேவையான பர்கர் சாஸ் இருக்குது, பீஸா சாஸ் இருக்குது. இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு வராங்க இவங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்ம சம்மர் டைம்ஸ்ல ஜூஸ் போறது இல்லாம மட்டும் இல்லாம எல்லா டைம்ஸ்லயும் ஜூஸ் போறதுக்கு கிரஷர்ஸ் இருக்குது. அந்த கிரஷர்ஸ் என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 250 ml இருக்குது, 750 ml இருக்கு, 5 லிட்டர் இருக்குது. இதுல ஸ்ட்ராபெரி, பட்டர் ஸ்காட்ச், இங்க பாரு பிளாக் கரண்ட், ரோஸ், இதெல்லாம் 750 ml இருக்குது. இது மட்டுமே இல்லாம இவங்க கிட்ட பாருங்க, இந்த 250 பாட்டில்ல பிளாக் கரண்ட் இருக்குதா, ஸ்ட்ராபெரி இருக்குதா. தென் இது மட்டும் தான். இந்த இன்னும் ஹோல்சேலா நீ போனா ஜஸ்ட் 5 லிட்டர்ஸ்ல இவ்வளவு பெரிய பேக்கு இவங்க கொடுத்துட்டு வராங்க. சோ இது உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் தரும் பாரு. தென் நீ இது இல்லாம கேக் ஐட்டம்ஸ் நீ பேக்கிங்க்கு உனக்கு தேவை அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கேக் ஐட்டம்ஸ் பேக் பண்றதுக்கு 250 கிராம் கேக்ல இருந்து எல்லா கேக் ஐட்டம்ஸ்க்கு பேக் பண்ண எல்லா பேக்கேஜ் பாக்ஸஸும் இருக்குது. டார்க் காம்பவுண்ட் பாத்துங்க தெரியுமா? இது என்னது? டார்க் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் இருக்குது, தென் ஒயிட் சாக்லேட் இருக்குது, தென் மில்க் சாக்லேட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது. கோகோ பவுடர், கோகனட் கிரஷ் இருக்குது, தென் கோகனட் பவுடர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு ஹோம் பேக்கர், என்னால இவ்வளவு ப்ராடக்ட்லாம் பல்கா வாங்க முடியாது. சோ அப்ப நான் இவ்வளவு ப்ராடக்ட் பல்கா வாங்கணும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சோ அதுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் இவங்க வந்து குட்டி பாக்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபாண்டன், கேக்கான ஃபாண்டன், தென் கேக் கிளேசிங் ஜெல், இதெல்லாம் 1 லிட்டர் பேக்ல இருக்கு. ரொம்ப பெரிய பேக் இருந்துச்சுன்னா நீங்க பல்கா ஒரு 2.8 லிட்டர் 3 லிட்டர் வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஹோம் பேக்கர் எனக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்லயுமே இதை கொடுத்துட்டு வராங்க. ஜஸ்ட் 1 லிட்டர் பேக்ல இவங்க கிட்ட ரெண்டுமே ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் இருக்கு. இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. பேர் பாத்தீங்கன்னா ராம் எசன்ஸ் மார்ட், வில்லியனூர் அப்போலோ ஷாப் பக்கத்துல இருக்க ஒரு குட்டி சந்தோல தான் அவைலபிளா இருக்கு. பாண்டி அங்க இங்கன்னு தேடி அலையாம ஜஸ்ட் நம்ம வில்லியனூர் அப்போலோ கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் வந்தா மட்டும் போதும். பர்த்டே ஐட்டம்ஸ், பேட்டரி ஐட்டம்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வந்து அழிஞ்சு போயிடலாம். இந்த மாதிரி கலர் கிளேசிங் ஜெல்ல சாக்லேட் பிளேவர், வெண்ணிலா பிளேவர், இது ஸ்ட்ராபெரி, நியூட்ரல், ப்ளூபெரி அண்ட் வெண்ணிலா. இந்த நீங்க ஒரு ஹோம் பேக்கர்ஸா வீட்லயே வந்து கேக் பண்ணி வெளியில வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கான ஐட்டம்ஸ் இங்க பாருங்களேன். ஒரு 250 கிராம், 500 கிராம், 1 kg இந்த அளவுக்கான கேக் கெப்பாசிட்டியோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குது. இது மட்டுமே இல்லாம நாசல்ஸ் இங்க பாத்தீங்களா, ஒரு ஷேப்ஸ்ல ஒரு விதமானது இங்க அவைலபிளா இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற பேக்கிங் கிளவுஸ். ஸோ நீங்க ஹோம் பேக்கரா இருந்தா ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனா நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் இதெல்லாமே இங்க வந்து சீப்பான பிரைஸ்ல அவைலபிளா இருக்குது. இது இந்த மாதிரி 1/2 kg கேக்ஸ், இந்த ட்ரீம் கேக் சொல்றாங்க தெரியுமா, ட்ரீம் கேக், மில்க் கேக்னா அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னர்ஸ் இங்க அவைலபிளா இருக்குது. எனக்கு 500 கிராம் வேணாம், இதை விட சின்னதா இருக்கா, இருக்கு. ஜஸ்ட் 250 கிராம்ஸ் கப்ஸ் எல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்குது. ஸோ 5 kg கெச்சப் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்து வராங்க. வெளியிலாம் ரொம்ப ரேட் வரும், இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அஃபோர்டபுள் பிரைஸ் தராங்க. இது மட்டும் இல்லாம ஜாம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய டப்பா, 4 kgக்கு பாக்ஸ் குவான்டிட்டி உள்ள ஒரு ஜாம், இதுவுமே இங்க அவைலபிளா இருக்குது. அதான் சொல்றத திரும்ப சொல்றதுதான், நீங்க ஒரு பேக்கர் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பேக்கரி நடத்துறீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் நீங்க அதிகமாவே எடுக்கலாம். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷாப் ஓபன் பண்ணா அந்த பேக்கரியோட நேமை போட்டு நம்ம என்ன டீடைல்ஸ் தான் தரமோ நம்ம தர மாடலை வச்சு அவங்களே இந்த மாதிரி பாக்ஸ், கேக் பாக்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தராங்க பாருங்களேன், பாக்ஸஸ். ஸோ நீங்க இதுக்காக வெளியில போன அவசியம் இல்லாம
இவங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கஸ்டமைசேஷன்ஸுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. சோ நீங்க பாருங்களேன், இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. A to Z நீங்க ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதா மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்குங்க. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம ராம் எசன்ஸ் ஸ்மார்ட்க்கு விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வேணும் பேக்கரி நீங்க ஆசைப்படனா இந்த ஷாப்புக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு மறக்காம வந்துருங்க.